friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இப்போ நம்ம பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். ஓகேவா? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, ஓகேவா? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் பார்க்குறோம். இது உங்களோட திருமண வாழ்க்கை பற்றி இருக்கலாம், ஜாப் அண்டு ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன். ஓகேவா? சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வரும் வாரத்தில் என்ன எதிர்பார்ப்பு, உங்களுக்கு அதற்கான சவால்கள் என்ன, அதுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், கைடன்ஸ். ஓகேவா கைஸ்? நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இதனால் அதாவது உங்களோட பாஸ்ட் லைஃபு அது கர்மா சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட் கர்மாலேருந்து ஒரு குட் கர்மா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு சிலர் லைஃப் பார்ட்னர் அமையணும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு மேட்சிங், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேர் உங்களுக்கு அமையும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, இது ஜாபுக்காகவும் இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக ஒரு நியூ கம்யூனிகேஷன், இப்போ ரீகன்சிலேஷனுக்கு யாராவது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் இல்லைனா மெசேஜ் இல்லை யார் மூலமாக அது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கார்மிக் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு கைஸ். ஒரு சிலருக்கு அந்த சைக்கிள் ஆஃப் அந்த கார்மிக் சிச்சுவேஷன், பேட் கர்மா முடிஞ்சு குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது, குட் லக் வரப்போகுது. ஸோ உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு பேட் கர்மா ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒரு சிலருக்கு இது எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொருத்தர் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அப்போது அது உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னா அப்போது அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? உங்களுக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்தி வரும். ஏன்னா நான் சொல்கிற எல்லா சுச்சுவேஷன்லையுமே அவங்க இருப்பாங்க. அவங்க ஃபைனான்ஸ்க்காகவும் பார்த்துட்ருக்கலாம், அவங்க ஜாபுக்காக கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், திருமண வாழ்க்கையிலையும் அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இத்தனை சுச்சுவேஷன்லேயும் லேகிங்கில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற கைடன்ஸ் கரெக்டாக பொருந்தி வரும். சரியா? இப்போ இந்த பேட் கர்மா நடக்கிறவங்க உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு அது எந்த மாதிரியான ஒரு ராசிகள் அப்படின்னா, சிம்மம், மேஷம், தனுஷ், உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ஓகேவா? உங்களுக்கு உங்களோட சக்ரா அண்ட் ஆரா செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் வேணுன்னா இங்கிலீஷ் மெடிசன் போய் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரேக்கி ஹீலிங், ஃப்ளவர் தெரப்பி வேணும்னா டிவைன் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்மிக் சிச்சுவேஷன் சில பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள் பொருத்தமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட. ஓகேவா? டிவைன் பார்த்து கான்டாக்ட் பண்ணி. இன்னும் ஒரு சிலருக்கு அப்ராட் அந்த மாதிரி ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு இந்த வாரம் அமையும், சேரும். ஓகேவா? ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி வரும். ஒரு சிலருக்கு நியூ லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஒரு சிலர் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்டேருந்து ஒரு உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட பேப்பர் மூவ் பண்ணாமல் லாக் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பேங்க்கில் மேனேஜர்கிட்ட நீங்கள் மூவ் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு அடுத்தது வேறு யார்கிட்டையாவது அது இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள் எங்கே நிற்குதோ அந்த இடம் எல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஜாபுக்காக ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னர் அமைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த லாக்கேஜஸ் ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு குட் லக் இந்த வாரம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களை வந்து நல்ல ஒரு ஆக்டிவான ரிசீவராக வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது, அது கன்ஃபார்மாக தெரியுது. இது அதாவது தேர்ட் பார்ட்டினால் உங்களுக்கு உங்களை வந்து எந்த விஷயமும் ஃப்ரீடம் கிடையாது உங்களுக்கு. அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி உங்களை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. உங்களை கண்ணை கட்டி வச்ச மாதிரி உங்களுக்கு எதுவும் புரியல, எதுவும் செய்யவும் தெரியல. ஏன்னா அவங்களோட லாக்கிங் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி எனக்கு தெரியுது. அதாவது நீங்கள் லாக்கில் இருக்கிறவங்க ஃபீமேல், உங்களை லாக் பண்ணவங்க மேல் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இந்த இதில் இருக்கவங்க வந்து வாட்டர் எலமெண்ட் மாதிரி தெரியுது. ஓகேவா? கடகம், விருச்சிகம், மீனம், அப்புறம் வந்து கும்பம், துலாம், மிதுனம், இந்த மாதிரி ராசிக்காரங்க மேபி நீங்கள் இந்த மாதிரி யாரோட இதுலேயோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட டாமினேஷன் தெரியுது. ஓகேவா? இந்த டாமினேஷன் இந்த இதெல்லாம் வந்து கார்மிக்காக தெரியுது. பேட் கர்மா கூடிய அந்த சிச்சுவேஷனில் சில பேர் லேக் ஆகிட்ருக்கீங்க. ஸோ அதுலேருந்து வெளில வாங்க. இப்போது வந்து ஜாபுக்காக ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி பெரிய போஸ்டிங் அந்த மாதிரிக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க அந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் அந்த ஃபைனான்ஸ் அந்த சப்போர்ட் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் அதை வந்து நல்ல ஷேர் பண்ணி தாராளமாக செலவு பண்ணுவீங்க அவங்களுக்காக. அப்படியே தனக்கு தான் மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு செல்ஃபிஷாக எடுத்து வைக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே அதை வந்து கூட இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அதை பகிர்ந்து கொடுக்கறது, எல்லாரோடும் ஷேர் பண்ணி இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீமாக இருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் லைக் பண்ணுவீங்க ஒரு சிலர் இதில். ஓகேவா? எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாருக்கும் நம்ம வந்து டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான சப்போர்ட் கொடுக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஜாப் பார்க்குறீங்கனாலும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. ஓகேவா? இதை பார்த்துட்ருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக லைனில் இருக்கலாம், ஹீலர்ஸாக இருக்கலாம், இல்லைனா டாரோட் ரீடிங் பார்க்குறவங்க, அப்புறம் வந்து மெடிடேஷனில் இருக்கிறவங்க, இந்த யோகா மாஸ்டர் அந்த மாதிரி, அப்புறம் வந்து ஹீலிங்கில் இருக்கிறவங்க, ப்ரானிக் ஹீலிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரேக்கி ஹீலிங் அது மாதிரி இருக்கிறவங்க, தெரப்பிஸ்ட்டு, இப்போ வந்து அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, வர்மா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட பார்க்குறீங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இல்லை ஏதாவது இன்டர்வியூக்காக போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் இவங்கக்கிட்ட வந்து தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள வந்து வழிபடுங்க. ஓகேவா? பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணும்ன்ற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயே தெரியும். அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. ஓகேவா? ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீகன்சிலேஷன் சொன்னேன் ஒரு சிலருக்கு. உங்களோட ரீகன்சிலேஷன்ஸ் இந்த இதெல்லாம் கார்மிக் சிச்சுவேஷனும் சில பேருக்கு காமிக்குது. அதனால் ஒரு வாட்டி நீங்கள் வந்து உங்களோட ஆராவை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரோட ஆராவும் உங்களோட ஆராவும் சரியாக இருக்கா, ஆரா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சோல் மறுபடியும் வந்து அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்களா உங்கள் லைஃப்பில், இல்லை நடுவில் திரும்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக கான்ஃபிடென்ட்டாக வந்த பிறகு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப அடி வாங்கி திரும்ப லேகிங் ஆச்சுன்னா அப்போ லைஃப் வந்து எங்கே ஸ்ட்ரகிள், உங்கள் கேரியரை பார்ப்பீங்களா, உங்களோட ஃபேமிலியை பார்ப்பீங்களா, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை கவனிப்பீங்களா?
உங்களை நம்பி ஏதாவது குழந்தைகள் இருப்பாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும். இதுலேயே நீங்கள் வந்து ஆஃப் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது. சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூவும் இருக்குது. சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜ். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டாரூட்டில் வந்தது ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது கைஸ். உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. யூனிவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் ரிசீவர். ஓகேவா? உங்கள் ரிசீவர்கிட்ட ஏதாவது சிக்னல் வீக்காக இருந்ததுன்னா அந்த சிக்னல் வந்து தடைப்பட்டுரும். அதனால் உங்களை வந்து ப்ரொடெக்டிவாக பவர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 6 சக்கரா வந்து பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணி பவர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நல்ல விஷயங்களை ஈர்த்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுங்க. அப்புறம் ஃபர்கிவ்னஸ். உங்களுக்கு கெடுதலாத அந்த தேர்ட் பார்ட்டிலாம் சொன்னேன்ல, உங்களுக்கு ரொம்ப இது தொல்லை கொடுத்துட்ருக்காங்கன்ட்டு உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண விடாமல் உங்களை பிளாக் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அது கர்மா சோல் மாதிரி தெரியுது. உங்களை அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து உங்களோட கர்மா சோல். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பி கேர்ஃபுல். அவங்கள மன்னிங்க. ஓகேங்களா? மன்னிச்சிங்கன்னா நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வரும். பிக் ஹாப்பி சேஞ்சஸ். இப்போ தான் சொன்னேன், அடுத்த கார்டே பிக் ஹாப்பி சேஞ்சஸ் தான். அதை பண்ணிங்கன்னா அடுத்தது நல்ல சேஞ்சஸ் வரும்ன்றாங்க. உங்களோட ஹெல்த்தில் சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதை கவனிச்சுக்கோங்க. உங்களோட 6 சக்கராவை பார்த்துக்கோங்க. உங்களோட வேண்டுதல்களை நான் இப்போ சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே, கார்டியன் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாருன்னு நினைக்கிறீங்களோ, அல்லாஹ்னா அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இல்லை கர்த்தர்கிட்ட கேட்கணுமா கேளுங்க. ஓகே? அவங்க கொடுக்குற விஷயங்கள், அவங்க இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய பர்சனாக உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? சில பேருக்கு இந்த நல்ல விஷயங்கள் எப்போ வேணாலும் நடக்கலாம். உங்களோட இன்ட்யூஷனை கேட்க சொல்கிறாங்க. இதை பார்த்துட்ருக்கும் போது சில பேருக்கு ஏதாவது கொஸ்டின் ஏதாவது மைண்டில் தோணுச்சா, அந்த கொஸ்டின் அதுக்கு வந்து ஆன்சர் எஸ். ஓகேவா? இந்த விஷயமெல்லாம், இந்த நல்ல விஷயம்லாம் எனக்கு வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும், எப்போ வந்து நான் நிறைவான அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோடு இருப்பேன், இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் வந்து எனக்கு நல்லா அமைஞ்சு நல்லபடியாக என்னோடய லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகும் அப்படின்லாம் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்தால் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். ஓகேவா? ஸோ தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத சிச்சுவேஷனையும் மைண்டில் வச்சு அதையே இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் லெட் கோ பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சிலர் வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை போட்டு மைண்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க போல், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது கிடையாதுங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குரு சரணம். காட் பிளஸ் யூ.